ஹஸ்பண்ட் சாப்பிடுவாரு, அவர் சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி வந்திருக்குன்னு. இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி கொதிச்சிட்ருக்கு, சைடு சிக்கன் கிரேவி கொதிச்சிட்ருக்கு. அந்த சைடில் மொறு சிக்கன் ஒரு பக்கம் போட்டுருக்காங்க அம்மா. ரசம்லாம் வச்சாச்சா? ரெடி பண்ணி டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்க போல. கீழே வை பார்ப்போம். என்னம்மா அது வாங்கல? இதுவா? இது சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி இதெல்லாம் நல்லா சுண்டணும். சுண்டணுமா? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு சுண்டிச்சுன்னா கிரேவி. இப்போதான் கூட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் லேட்டாக குடிச்சுன்னா கெட்டி ஆகிடுச்சு. நீ கூட்டும்போது நான் பார்க்கல, இது வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்து எடுக்கல. கெட்டி ஆகிடுச்சுன்னா எல்லாம் அது போட வேண்டியது. நான் வரதுக்குள்ளே அம்மா குழம்பு வச்சுட்டாங்க. இன்னொரு நாள் நான் எப்படி வைக்கிறாங்கன்னு காமிக்கிறேன். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அம்மா ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி KFC சிக்கன் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது வீட்டில் ஹோம்மேடாக அப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருக்கும். ஒரு தோட்டு தான் போதும். அப்புறம் போட்டு போட்டியா? போட்டு என்ன இது? KFC சிக்கன். சிக்கன் ஏதோ அம்மா தெரிஞ்ச மாதிரி அவங்க தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. மொறு சிக்கன் இது மாதிரி தான் செய்வாங்க போல. தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நீ தான் சாப்பிடணும்ல, நான் தான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். செஞ்சுட்டு ஹஸ்பண்ட் சாப்பிடுவார், அவர் சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி வந்திருக்குன்னு. இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி கொதிச்சிட்ருக்கு, சைடு சிக்கன் கிரேவி கொதிச்சிட்ருக்கு. அந்த சைடில் மொறு சிக்கன் ஒரு பக்கம் போட்டுருக்காங்க அம்மா. ரசம்லாம் வச்சு இறக்கி வச்சிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்றைக்கி ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறாங்க. நான்வெஜ் ரசம், முட்டை, அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் வறுவல். இதில் மாவில் துவைச்சி அப்புறம் போடுறாங்க அந்த மொறுமொறுப்புக்காக. என்னம்மா? மொறுமொறுப்பு வருது. மைதாமோ கான்ஃப்ளவர், சில்லி பவுட்ரு, பெப்பரு இது எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் போடுறாங்க. எப்படி இருக்குது செஞ்சு பார்த்து தான் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் வந்தால் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் வந்தால். ஒரு 2 செகண்ட் தான் தெரியாது. இன்னும் 2 செகண்ட் வந்தால் சிறப்பு. சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ஒரு 10-15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே காரம் அந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்கூடாது சொன்னாங்க. அதனால் காரமாகவே எதுவும் செய்யலை, எதுவுமே நான்வெஜ் செய்யலை, காரசாரமாக எதுவும் செய்யலை, சப்புன்னு செஞ்சுட்டு இருந்தோம். சரி அதான் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஹஸ்பண்டும் வேறு சாப்பிடுவார் நான்வெஜ்னால். அம்மாவுக்காக இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தோம். அதனால தான் இன்றைக்கி இதெல்லாம் கொஞ்சம் செய்கிறோம். வேறு எதுவும் கிடையாது. அது அவங்களுக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், குழம்பு கொதிச்சிடுச்சா? கிரேவி போட்டிருக்காங்க. இதில் கிரேவி இந்த பக்கம் இதெல்லாம் பீஸ், சின்ன பீஸ் போட்டிருக்காங்க. சரி இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா நல்லா போட்டாங்க. இதில் கிரேவி முடிஞ்சிச்சா? கிரேவி சிக்கன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி பண்ணி டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்க போல. கீழே வை பார்ப்போம். இது வந்து சின்ன பீஸு.
இது அம்மாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டாங்க. இது வந்து சின்ன சின்ன பீஸு, இது வந்து லெக் பீஸ். தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன். இன்னும் தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.